பாஸ்ட்ல இத பத்தி நான் சொன்னப்போவே பல பேரோட இந்த எனர்ஜி கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது இன்னைக்கு நைட் அவங்க ஆழ் மனசுல ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அது என்ன மாதிரி முடிவு? எதனால அந்த மாற்றம் நிகழ போகுது? பிரபஞ்சம் வந்து பிரபஞ்சத்தோட இன்டர்வென்ஷன் எங்க இருக்க போகுது? ஒரு அதிரடியான விஷயம் இல்லன்னா வந்து அ அவங்கள ஷேக் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறனால, பிரபஞ்சம் அவங்கள ஃபோர்ஸ் பண்றனால ஒரு முடிவு எடுக்க போறாங்க. அது என்ன மாதிரி ஃபோர்ஸ்? என்ன மாதிரி நிலைமையில அவங்க இப்ப இருக்காங்க? என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்க இன்னைக்கு இரவு? அந்த ஷார்ட் வீடியோவோட எனர்ஜி தான் நம்ம ரொம்ப எக்ஸ்டெண்டடா பார்க்க போறோம். பாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன் வந்து உங்களால பாதிக்கப்படாத மாதிரி, உங்க மேல காதலே இல்லாத மாதிரி, ஆப்ஷன்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி. ஒண்ணா வந்து இந்த பெர்சன் வந்து கரியர சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பிரபஞ்சம் 2யும் ஒண்ணா குடுத்துட்டாங்க. தேர்ட் பார்ட்டின்னு மட்டும் சொல்லல. இங்க பாருங்க, எந்த பாதையில போறதுன்னு உங்களுக்கு குழப்பம் வந்தது பாஸ்ட்ல. அவங்க வந்து இந்த காதல வந்து ரியலைஸ் பண்ணவே இல்ல. அந்த பெர்சனுக்கு கரியரா, இல்ல இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் அந்த மாரி ஆப்ஷன்ஸ் வந்தம்போது, இந்த பெர்சன் வந்து இந்த காதலோட வேல்யூவ ரியலைஸ் பண்ணாம, எத சூஸ் பண்ணியிருக்காங்க, தேர்ட் பார்ட்டி இல்லன்னா ஜாபு, ஃபேமிலி இது எதுக்கும் உதவாத ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க தான் அவங்களோட உண்மையான காதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம, அவங்க தேர்ந்தெடுத்த பாதை தவறான பாதை. ஏன் அது வந்து தவறான பாதை அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்றாங்க அப்படின்னா, இதுதான் அவங்களுக்கு இப்போ. அவங்க வந்து இப்போ வந்து ஒரு சிறைப்பட்ட பறவை, இல்லன்னா வந்து அடி வாங்குன ஒரு குழந்தை அந்த மாதிரி தான். அவங்க சாக்லேட் இல்லன்னா ஐஸ்கிரீம்னு நெனச்சு போனாங்க. அங்க கிடைச்சது குச்சி ஐஸ் கூட இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். இங்க பார்த்தீங்கன்னா, ஓவராலா அவங்களோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த காதலுக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க இதயம் முழுமையா இல்லங்க. பாருங்க எல்லாமே பீஸா பசில் பீஸ்ல பாதி கீழ கிடக்கு. அதுதான் நீங்க. நீங்க இல்லாம அவங்க காதலும் சரி, அவங்க மனசும் சரி முழுமை அடையல. நீங்க உங்க வாழ்க்கைய என்ஜாய் பண்ண போயிட்டீங்க. அவங்களுக்கு ரிக்ரெட்ஸ் இருக்கு. எனக்காக நீ எதுவும் பண்ணணும்னு தேவையில்ல. நீ உன் வாழ்க்கைய என்ஜாய் பண்ணு. நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு துரோகத்த உனக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இவ்ளோ நாளா நீங்க வந்து அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இல்லன்னா வந்து உங்கள தாண்டி வேற ஒரு ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்துட்டாங்க. அப்ப நம்மளோட காதலோட ஆழம் என்ன? நம்ம வந்து இவ்ளோ தூரம் நம்ம அனுபவிச்சிருந்தோம். இந்த உண்மையான காதலுக்கு அர்த்தம் இல்ல. இட்ஸ் லைக் நீங்க அன்கண்டிஷனல் லவ் நீங்க. உங்ககிட்ட இருந்தது வந்து ஒரு தூய்மையான காதல். அப்ப அதுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு நெறைய இருந்திருக்கு. இட்ஸ் லைக் நீங்க நெனச்சீங்க நீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூழல் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா, இது ஏன் நடக்கல? எனக்கு இது மட்டும் ஏன் நடக்காம போச்சு? நீங்க வந்து இந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கீங்க. இட்ஸ் லைக் அ போதும் இந்த காதலுக்காக காத்திருந்து, காத்திருந்து எனக்கு வெறுத்து போச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம். உங்களோட உண்மையான காதல், நீங்க காத்திருந்தது எல்லாம் வீணா போகுமோ அப்படின்ற அந்த குழப்பம் உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்திருக்கு. உங்களோட தவிப்பு வீண் போகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடையாது. கிடையவே கிடையாது. ஹோப் அப்படின்னு டைப் பண்ணி, ஃபர்ஸ்ட்டு நம்பிக்கைய உங்க மனசுல விதைங்க. ஏன் நான் இத சொல்றேன் அப்படின்னா, உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போது. இப்போ நீங்க நம்பிக்கையோட காத்துட்டு இருந்த அந்த எனர்ஜி எத உள்ள கொண்டு வருது? மாஸ்குலினோட அன்கண்டிஷனல் லவ். திஸ் இஸ் கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. உங்ககிட்ட உண்மைய சொல்ல அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க தவறான முடிவு எடுத்துட்டாங்க. ஆம், தவறான பாதையில போயிட்டாங்க. உங்களோட உண்மையான காதல் அவங்களுக்கு இப்போ புரியுது. ஆனா பாஸ்ட்ல அவங்க அத ஒத்துக்கவே இல்ல. அது வந்து உண்மை இல்ல. இது பொய். நான் தான் வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. இப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம். பயங்கரமான போராட்டம். இந்த குழப்பம் வரதுக்கு காரணம் சில உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இட்ஸ் லைக் அ கிங் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. இந்த அவங்க தேர்ந்தெடுத்த இந்த ஆப்ஷன் பாஸ்ட்ல அது வந்து அவங்களுக்கு சரியான ஆப்ஷன் இல்ல அப்படின்னு பிரபஞ்சம் புரிய வச்சிருக்காங்க. அந்த உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து அவங்கள சுத்தி இருக்க ஏஞ்சல்ஸ், அவங்களோட ஆன்செஸ்டர்ஸ், பிரபஞ்சம் இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. இப்போ இந்த பெர்சன் என்ன எனர்ஜில இருக்காங்கன்னா, ரொம்ப நேரமா இந்த கார்ட வந்து ரிவர்ஸ்ல வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? இந்த பெர்சன் குழம்பி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்க காதல் எவ்வளோ தூய்மையானதுன்ற புரிதலுக்கு வந்திருக்காங்க. இது நடந்ததுக்கான காரணம் ஒரு டவர் மூமெண்ட். இந்த டவர் மூமெண்ட் வந்து சாதாரணமா இந்த காதலுக்காக நடக்கல. அவங்க ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல ஒரு ஹிட். அவங்க நெனச்சாங்க இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் அவங்க ஒரு ஆப்ஷன் தேர்ந்தெடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த ஆப்ஷன் தேர்ந்தெடுத்தனால தான் இந்த ஃபினான்ஷியல் ஹிட்டே. அது வந்து கரியரா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். உங்கள தாண்டி எத தேர்ந்தெடுத்தாங்களோ, அதனால தான் இந்த லாஸ். இந்த லாஸ் தான் அவங்கள வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுருச்சு. ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சுருச்சு. "நீ யோசி. எதனால இப்ப நீ இந்த இடத்துல இருக்க?" அப்படின்னு. அந்த யோசிக்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. உங்களோட இருந்த தருணங்கள் அவங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க வந்து ஒரு அபண்டன்ட் எனர்ஜி. நீங்க வந்து லக்கு. ஃபுல் ஆஃப் லக். நடமாடுற லக்கு நீங்க நீங்க தான் அப்படின்னு அவங்களுக்கு பிரபஞ்சம் வந்து ஒரு செயலால அதாவது வாயில சொன்னா சிலருக்குலாம் புரியாது இல்லையா? அந்த மாரி ஒரு செயலால பிரபஞ்சம் அவங்களுக்கு வந்து புரிய வச்சுருக்காங்க. புது ஆரம்பத்த தடுக்கிறதுக்கு நெறைய பிளான் இருக்கு. பிள்ளையார் ஆடுறாரு. இந்த பெர்சன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சு, அத குடுக்கணும் அப்படிங்கிற முடிவோட காத்துட்ருக்காங்க. அந்த முடிவ தான் இன்னைக்கு இரவு எடுக்க போறாங்க.
அதாவது அவங்க இவ்வளோ நாளா மறுத்துட்டு இருந்த எல்லாத்தையும் அவங்க ஒத்துக்க போறாங்க. அவங்க உங்ககிட்ட டைரக்ட்டா ஒத்துக்கிறாங்களோ இல்லையா? ஏன்னா கம்யூனிகேஷன் இங்க வருது கிங் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. அவங்க காதல அவங்க ரியலைஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கே முடிஞ்சா, மோஸ்ட்லி அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்தோனே அவங்களுக்கு டைம் பெர்மிட் பண்ணும் அப்படின்னா, அவங்க நேரா போய் ஒரு கிஃப்ட் ஷாப்ல உங்களுக்காக ரொம்ப யூனிக்கான ஒரு கிஃப்ட் வாங்க போறாங்க. இல்லன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது இப்ப ரொம்ப சகஜம் இல்லையா? அந்த மாரி ஏதோ ஒரு அழகான கிஃப்ட்ட உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ரொம்ப பர்சனலா டச் ஆகுற மாரி ஒரு கிஃப்ட் வாங்கி, அத ரெடியா வைக்க போறாங்க. ஏன்னா, எப்போ உங்ககிட்ட வந்து அவங்க பேசுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ, அதனால. ஏன்னா நீங்க வாக் அவே பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க ஆல்ரெடி வாக் அவே தான் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா 5 ஆஃப் கப்ஸ் இங்க ஒண்ணே ஒண்ணு தான் கண்ணே கண்ணுன்னு காத்துட்ருக்கு. இந்த எனர்ஜி நம்ம ரெகுலர் வியூவர்ஸா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். உங்ககிட்ட ஒரு கப் இருக்கு. கிங் ஆஃப் கப்லயும் ஒரே ஒரு கப் தான் இருக்கு. இந்த கப்ப அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த காதல் அவங்களுக்கு சொல்றதுக்கான சந்தர்ப்பம் வாய்க்காது. அந்த பயம் அவங்க மனசுல வந்தது. இந்த வந்ததுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையில பிரபஞ்சம் குடுக்குற அடி. அடுத்து அடி மேல அடி விழுந்துட்டே இருக்கு. இந்த அடி தான் அவங்களுக்கு உங்க காதல ரியலைஸ் பண்ண வைக்குது. இந்த ரியலைசேஷன் தான் என்ன பண்ண போறாங்க, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்க போறாங்க. இந்த பேஜ் ஆஃப் ஜாயின்ஸ். இது பிளாக்கேஜ். இந்த காதல வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு லைக் பார்த்தீங்கன்னா, பத்தி குச்சியும் அ கிட்டத்தட்ட சிகரெட்டும். ஸோ, அவங்களுக்கு வந்து பத்தி குச்சியும் இருக்கு, சிகரெட்டும் கையில இருக்கு. பட் பத்த வச்சு அத ஆன் பண்றதுக்கு இது வந்து நீங்க நெகட்டிவா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த சீன் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். இட்ஸ் லைக் மெட்டஃபாரிக்கல். ஒரு கற்பனை. இத வந்து பத்த வைக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஆனா இந்த பத்த வைக்கிறதுக்கு தான் தடை. சூழ்நிலை சரியில்ல, பிளாக்கேஜ் இருக்கு, அவங்களுக்கு பயம். ஏன்னா நீங்க வாக் அவே பண்ணிட்டீங்க. இல்லன்னா நீங்க வந்து இந்த கடைசி கப்பையும் கவுத்துட்டீங்களான்ற சந்தேகம் உங்களுக்கு இந்த மாரி நெறைய இருக்கு. ஆனா அவங்க காதல அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுவும் இன்னைக்கு நைட்டு. இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடக்க போறது நீங்க லைக் அடுக்கடுக்கா நடக்குதுன்னு சொல்லுவாங்க. செயின் ஆஃப் ரியாக்ஷன் அந்த மாரி தான் நடக்க போறது. இது எதனால நடக்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. வலி. வலி. இந்த வலி தான் இந்த பெர்சனுக்கு உண்மையிலேயே வந்து பாடம் கத்து தரப்போகுது. என்ன பாடம்னா, நீங்க தான் அவங்களோட உண்மையான காதல். மேபி உங்கள பத்தி ஏதாவது அவங்க கேள்விப்படலாம். உங்களுக்கு வந்து வேற யாரோ உங்களுக்காக இருக்காங்க. இல்லன்னா யாரோ உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்க. இல்லன்னா அலையன்ஸ் வந்திருக்கு. இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் அவங்க கேள்விப்படலாம். இல்லன்னா வந்து ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு சொல்லலாம். இல்லன்னா வந்து நீங்க யாரோடையோ இட்ஸ் இட்ஸ் லைக் கேஷுவலா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க உங்க வாழ்க்கையில. மேபி பாசிபிலிட்டி இருக்குன்னா யாராவது கேள்வி சொல்லியிருக்கலாம் அவங்ககிட்ட. நீங்க எப்படி இருக்க? அவங்க பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில இன்னொருத்தவங்க இருக்காங்க. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்ல போறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸா இருக்க போறது. ஏதோ ஒரு விதத்தில அவங்க வலி எப்படி எதனால இந்த வலி? தி எம்ப்ரஸ் வாவ்! யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். ரீசென்ட்டா இந்த பெர்சன் உங்கள எங்கேயோ பார்த்துருக்காங்க. ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கேயாவது போனீங்க? அந்த தருணத்தில இந்த பெர்சன் உங்கள பார்த்துருக்காங்க. இல்லன்னா சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த எம்ப்ரஸ் கார்ட்ல தான் அவங்களுக்கு பெயின் வர்றது. உங்கள எங்கேயோ அந்த பெர்சன் பார்த்துருக்காங்க ரீசென்ட்டா. பார்த்தனால தான் உங்களுக்கு இந்த வலி. பார்க்கும்போது அவங்களுக்கு அப்படியே இந்த முள்ளு தைச்ச வலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஆம், இவனால நான் வந்து அப்பதான் அந்த 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 ரியலைசேஷன் அங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இது உங்க ஃபோட்டோ, இது உங்களோட பழைய ஃபோட்டோ கூட இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஹாப்பினஸ் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் வித் மீ. இந்த பெர்சன் வந்து ஒரு தேவதாஸ் ஆகறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஓ! பிரபஞ்சம் சொல்றாங்க ட்ரீம்ல. இந்த பெர்சனுக்கு இன்னைக்கு நைட் ஒரு ட்ரீம் வரப்போகுது. வாவ்! இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ். இந்த பெர்சன் இன்னைக்கு நைட்டு உங்கள ட்ரீம்ல பார்க்க போறாங்க. ரொம்ப அழகா இருக்க போறீங்க. ட்ரீம்ல எம்ப்ரஸ் மாதிரி. அது வந்து ஒரு பழைய ஃபோட்டோவா இருக்கலாம். இல்லன்னா பழைய அவங்க பார்த்த ஃபோட்டோவ திரும்ப பார்க்குற மாரி இருக்கலாம். ட்ரீம்ல உங்கள எங்கேயோ வந்து பார்க்குற மாதிரி அவங்க பார்க்க போறாங்க. யூ ஆர் கோயிங் டூ லுக் பியூட்டிஃபுல். கார்ஜியஸ் இங்க பாருங்க எவ்வளோ அழகா நீங்க தூக்கத்தில கூட இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. இந்த மாரி தான் உங்கள பார்க்க போறாங்க. அவங்க ட்ரீம்ல நீங்க இப்படி தான் இருக்க போறீங்க. ரொம்ப அழகா. மேபி நீங்க தூங்குற மாதிரி கூட அவங்களுக்கு ட்ரீம் வரலாம். பட் அந்த நொடி தான் ட்ரிகர் பாயிண்ட். அங்க தான் எல்லாம் ஆரம்பிக்கும்பொழுது, இந்த பெர்சன் எந்திரிச்ச உடனே காலையில உங்களுக்கு ஒரு கிஃப்ட் என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு யோசிக்க போறாங்க. இதுதான் நடக்க போறது அடுத்தது. ஸோ தடை இருக்கு, தடை இல்லன்னு சொல்ல, தடை எப்படி உடைக்க போறாங்க? லெட்ஸ் சி. அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்சனல் மெசேஜுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் தடை எப்படி உடைக்க போறாங்க? இந்த பிளாக்கேஜ் எப்படி ரிலீஸ் ஆக போறது? இது கிளியரா வந்துருச்சு. ஏன்னா இன்னைக்கு நைட் ட்ரீம். அந்த ட்ரீம்ல உங்கள பார்க்க போறாங்க. அங்க ஆரம்பிக்க போறது எல்லாமே. அடுத்தது இது கிஃப்ட்ல போய் நிக்க போறது. குயின் ஆஃப் பைப்ஸ், குயின் ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி, குயின் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இந்த பிளாக்கேஜ் ரிலீஸ் ஆக போது எப்படின்னா, நீங்க உங்க கரியர்ல ஷைன் ஆகும்போது, நீங்க ஆல்ரெடி ஷைன் ஆயிட்டுருக்கீங்கன்னா, திஸ் இஸ் த பாயிண்ட். திஸ் இஸ் த டர்னிங் பாயிண்ட். நீங்க ஆல்ரெடி வந்து க்ரோ ஆயிட்டே இருக்கீங்க. நீங்க ஒரு ஸ்டேபிளான சிச்சுவேஷனுக்கு வந்துட்டீங்க. இல்ல கரியர்ல நீங்க அடுத்த ஸ்டெப் போக போறீங்க அப்படின்னா,
திஸ் இஸ் த பாயிண்ட். இதுதான் உங்கள் காதல் உங்கள் வாழ்க்கையில் வரதுக்கான. அதனால தான் இன்னைக்கு இரவு இரவு இந்த மாற்றங்கள்லாம் இருக்கும். நீங்கள் கரியரில் இல்லைனா உங்களோட பர்சனல் கோலில் ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா தட்ஸ் இட். உங்கள் காதல் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ராத்திரியிலேருந்தே ஷிஃப்ட் ஆக போகிறது. இட்ஸ் அ வெரி கிளியர் மெசேஜ். எங்கே போய் நிற்க போகுது 9 ஆஃப் கப்ஸ். நீங்கள் கரியரில் ஏதாவது சாதிச்சிட்டேன், ஓகே நான் நினச்சேன் ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி நான் இங்கே இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினச்சேன், இது நடந்துடுச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. திஸ் இஸ் த டைம். இந்த டைம் உங்கள் காதல் உள்ளே வர போகிறது. இதுதான் நடக்கிறது, இதுதான் நடக்க போகிறது. ஸோ இந்த பர்சன் கிட்ட இருந்து ஸ்பெஷல் மெசேஜஸ். இந்த பர்சன் வந்து நைட்டில் தூக்கமே இல்லாமல் தவிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி தான் அவங்க வந்து நிம்மதியாக படுத்து தூங்க போகிறாங்க. தூங்கும்போது நீங்கள் கனவுல போய் தொந்தரவு பண்ணி இருக்கிற தூக்கத்தையும் கழிச்சு விட போகிறீங்க. ஆனால் அதுதான் வந்து இந்த பர்சனுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன். இங்கே பாருங்கள், தூங்க முடியாமல் தவிக்கிறாங்க. ஐ ஹோப் யூ ஃபைண்ட். என்னையா இது ஐ ஹோப் யூ ஃபைண்ட் இன் ஹாப்பினஸ், கோ அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். திரும்ப இதுக்கு முன்னாடியும் நம்ம அதே தான் பார்த்தோம். தோ பாட்டம் டெக்னாலஜி, ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஹாப்பினஸ் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் வித் மீ. இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப பயம், அவங்க இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு. நம்ம எப்போவுமே நம்ம சொல்லுவோம், ஒரு நல்ல எண்ணத்துலேயும் சொல்லலாம், ஐ ஹோப் யூ ஆர் ஓகே அப்படின்னு. பட் இந்த பர்சனோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே அலாதி காதல் இருக்குது. நான் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கியா, என்னால் இருக்க முடியல, அந்த ஏக்கம் தான் இந்த இந்த ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ். ஏன்னா உங்களோட இந்த தருணங்கள்லாம் அவ்வளோ சந்தோஷம். இந்த பர்சனுக்கு அவ்வளோ சந்தோஷம். இட்ஸ் லைக் ட்ரெஷர் கிஃப்ட். நீங்கள் ஒரு கிஃப்ட் தான் அந்த பர்சனுக்கு. ஆனால் இப்போ அந்த கிஃப்ட் இல்லை. ஐம் சீயிங் 11:33. இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் யூனியனுக்கு இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பர்சன் கூடிய சீக்கிரம் வர போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், வாட் யூ நீட் டு டூ, கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், உங்களோட சந்தோஷம், சின்ன சின்ன சந்தோஷங்கள். நைட் ஆஃப் பைப்ஸ். இந்த பர்சன் ஃபினான்ஷியலாக அடி வாங்கிட்டு அதுலேருந்து ரெக்கவர் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட கொஞ்சம் உயரத்தில் தான் இருக்க போகிறீங்க. அதுதான் அவங்க வந்து உங்ககிட்ட வரதுக்கான தருணம். தட்ஸ் த பாயிண்ட், தட்ஸ் த டேர்னிங் பாயிண்ட். காதலை சொல்ல தயங்கி தான் வர போகிறாங்க. பட் ஐ கான்ட் இமேஜின் மை லைஃப் வித் இட். நான் சொல்லலை இவ்வளோ நேரமாக, பி வல்னரபிள். இந்த பர்சன் காதலை சொல்ல போகிறாங்க. அவங்களால நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அவங்க சொல்லலாம், நீ போ, நீ சந்தோஷமாக இரு, நான் உனக்கு அந்தளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து உங்ககிட்ட காதலை கேட்கறதுக்கு கூட அருகதை இல்லை, என்ன ட்ராமா வேணால் போடலாம். பட் உள்ளுக்குள்ளே அவங்களால நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. திஸ் இஸ் த கிளியர் மெசேஜ். உங்ககிட்ட வந்து காதல் பிச்சை கேட்க போகிறாங்க. த டேர்ம்ஸ், ஒர்க்கிங் அவுட், நெகோஷியேட்டிங், பெக்கிங், இதுதான் கடைசியில் நடக்க போகுது. எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சிட்டு உங்களுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு உங்களை வந்து பார்க்க போகிறாங்க. எஸ்பெஷலி இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சைனாக இருக்கலாம். பைசிஸ், கேன்சர், ஸ்கார்பியோ. பார்த்திங்க அப்படின்னா என்ன, மீனம், கடகம், விருச்சகம், இந்த ராசியில் இருப்பாங்க மோஸ்ட்லி. இது இப்போ நடக்க போகிறது. நம்ம வின்டர் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இட்ஸ் ஹேப்பனிங். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.